ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நாம என்ன மூவி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அஜிப் டாஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் செகண்ட் ஸ்டோரியை தாங்க பார்க்க போறோம். ஓகே வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தோணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மாட்டிக்கிட்டே வீடியோக்குள்ள வந்துடுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல விடிய காலையில் நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு பேர் கொரட்டை விட்டு தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்பயும் டிவி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு கரெக்டா இபிகாரனுக்கு வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுல இருக்கிற கனெக்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு குட்டி பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. இந்த குட்டி பொண்ணு யாரோ விசாரிக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த குட்டி பொண்ணு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜாலியா விளையாடிக்கிட்டு வந்து ஒரு கடைக்கு வராங்க. அந்த கடையில அயன் பண்றவரோட பெயர் சுஹேல் அப்படின்றது. அவன் என்ன சொல்றான்னா, நீ உங்க அக்காவும் இதுக்கப்புறம் கடை பக்கத்துக்கு வந்துடாதீங்க, என்ன அகர்வால் தொலைச்சிடுவான் அப்படின்னு சொன்னோன்னு, அதுக்கெல்லாம் நாம பயப்பட மாட்டோமே அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பொண்ணு அங்க விளையாடிக்கிட்டே இருக்கு. இப்படி விளையாடிக்கிட்டே இருக்கும் போது தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அது அயன் பாக்ஸ்ல தெரிச்சு, அதனால ஒரு சவுண்ட் கேட்கும் பாத்தீங்களா, இவன் ஓடு அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டு அந்த பொண்ணு மோடும் சிரிச்சுக்கிட்டே தான் ஓடும். இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அக்கா ஒரு நாள் இறக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நமக்கு பிரசன்ட்ல காட்டுறாங்க. அந்த குழந்தைய பக்கத்துல இருக்கிற இன்ஸ்பெக்டர் அப்படியா சொன்ன அப்படின்னு சொன்னோன்னே ஆமா அப்படின்னு சொல்றாரு. சரி, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கும் போது அந்த குழந்தை திரும்ப சொல்ல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நான் அக்கா கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னு இப்ப நமக்கு காட்டுறாங்க. அக்கா கிட்ட போய் சுஹேல் நம்மளை எரிப்பான்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னு அவன் கடுக்குறான் விடுடி அப்படின்னு அவங்க அக்காவும் சொன்னோன்னே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு ஷூவோட உள்ள வராதுன்னு சொல்லிருக்கேன்ல அப்படின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த வீட்டோட ஓனர் இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா வராங்க. குட்டி குழந்தைய போட்டு ஏமா அடிக்கிற, வாமா குட்டி குழந்தை அப்படின்ட்டு உள்ள கூட்டி போயிடுறாங்க. சோ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கொஞ்ச நேரமே இவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. வேலை செஞ்சதுக்கு அப்புறம் துணி மடிக்கிறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டே துணி மடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி துணி மடிச்சுக்கிட்டே இருக்கும் போது எதுக்கு எனக்கு ஓவரா அடிச்சு அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கேட்கும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்படி அடிச்சா தான் உனக்கு சாப்பாடு தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த லேடி சாப்பாடே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்னைக்கு என்ன பொரியல் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கேக்கு. இந்த மாதிரி கத்திரிக்காய் பொரியல் தான். இவங்க ஏன் அடிக்கடி கத்திரிக்காய் பொரியல் செய்யறேன்னு தெரியல. கத்திரிக்காய் செஞ்சா எப்படி குழந்தை பிறக்கலன்னு வேற கவலைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த லேடி வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சாப்பாடு தருவாங்க. இப்ப அக்கா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஆக்டிங்ல போடுவாங்க. இல்லங்க வேணா அப்படின்னு, பரவாயில்லம்மா குழந்தை சாப்பிடட்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்து விட்டுடுவாங்க. ஓனரம்மா எங்க வீட்டுல கரண்ட் கட் பண்ணிட்டாங்க, உங்களால ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களே இல்லீகலா தான் கனெக்ஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கு ஓனரம்மா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே கவனிச்சுக்கிறது வினோத் அகர்வால் தான், அவர்கிட்ட பேசிப்பாரு, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினும் சந்தோஷப்படுறாங்க. சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப போற வழியில நமக்கு ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. அவங்க ஜாலியா அவங்க தங்கச்சி கூட விளையாடிக்கிட்டே போவாங்க, ஊஞ்சல் ஆடுவாங்க. அடுத்ததா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரோட்ல ஒருத்தர் க்ரோஸ் ஆகுறது யாருன்னு பாத்தீங்கன்னா வினோத் அகர்வால் தான். இவங்களே பாத்துக்கிட்டே இருக்காரு. இவங்களும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட வேலை கேட்கலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல நமக்கு காட்டுறாங்க. இவங்க கிட்ட விசாரிக்கிற லேடி என்ன சொல்றாங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நீ என்னென்ன பண்ண, ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொன்னோம். நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. அழாத, ஒழுங்கு மரியாதையா நடந்ததை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன நடந்ததுன்னு சொல்றேன் அப்படின்னு நமக்கு திரும்ப காட்டுறாங்க. நைட் வந்து இவங்களும் இவங்க தங்கச்சியும் தாயம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே ஜாலியா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. யாருன்னு பாத்தீங்கன்னா, காலையில பார்த்தோம்ல சுஹேல், அவர் தான் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல வராரு. இவங்க கிட்ட கொஞ்சம் மாதிரி சில விஷயங்கள் பேசுறாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, காலையில தானே சொன்னேன் நீ எங்களை எரிஞ்சிடுவேன், எதுக்காக வந்த, நீ இங்க இருந்து போ அப்படின்னு. ஏன் நான் என்ன பண்றது, அந்த வினோத் அகர்வால் தான் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கு, பொண்ணுங்களை வச்சு ஏண்டா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதனால தான் காலையில உன் தங்கச்சி கிட்ட கோமா நடிச்ச அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இவங்களும் அவரு கூட விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அந்த விசாரிக்கிற லேடி இருக்காங்க பாத்தீங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தங்கச்சி கிட்ட வச்சுக்கிட்டு அவங்க கூட ரொமான்ஸ் பண்றதெல்லாம் கேவலமா இல்ல, இருக்கிற மாதிரி அவன் தங்கச்சியை மாத்திடாதே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல இருந்து நமக்கு புரியுது சுஹேலுக்கும் இவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. இப்ப சுஹேல கூட்டிட்டு வராங்க. பிரசன்ட்ல தான் நடக்குது. சுஹேல கூட்டி வரதை இவங்களும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. பாத்துக்கிட்டே இருக்கும் போது நமக்கு திருப்பி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அந்த கடைக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்துடுவாங்க. வந்துட்டு சுஹேல் கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா வினோத் அகர்வால் வந்துடுவாரு. வந்தவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சுஹேல பயங்கரமா திட்டுறாரு. உங்ககிட்ட எத்தனை வாட்டிடா சொல்றது, இந்த மாதிரி கடையை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இருந்து கிளம்புறாரு. கிளம்ப வரும்போது ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நில்லுங்க உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். என்னம்மா கேளுமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்க வைஃப் பிரெக்னெண்டா தானே இருக்காங்க, நான் வேணா உங்க வீட்டுல வந்து வேலை செய்யட்டுமா, கொஞ்சம் சம்பளம் அதிகமா தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. அவரும் என்ன சொல்றாருன்னா, சரி நாளைக்கு என் வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்துல சுஹேலுக்கு சுத்தமா உடன்பாடே கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவும் சந்தோஷமா இருக்காங்க. அன்னைக்கு நைட் நமக்கு காட்டுறாங்க. சுஹேலும் ஹீரோயினும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. தங்கச்சி பக்கத்துல தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அமைதியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு முதுகுல எல்லாம் காயம் இருக்கும். அதுக்கு அவர் மருந்து போட்டுக்கிட்டு இருக்காரு.
மருந்து போட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு சிகரெட் கொடுக்குறாங்க. அவங்களும் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீ எதுக்கு அவர் வீட்டுக்கெல்லாம் வேலையை போற அப்படின்னு சொன்னா, சம்பளம் அதிகமா கிடைக்கும், அதே மாதிரி இங்க கரண்ட் வேணும்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி உன்கிட்ட அவன் தப்பா நடந்துப்பான் அப்படின்னு சொன்னோன்னே அதிகபட்சம் என்ன பண்ணிட முடியும், வீட்டுல வைஃப் இருக்கா, இந்த மாதிரி அடிக்கடி என்ன சைட் அடிச்சுக்க முடியும், அவ்வளவுதானே பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதை மீறி அந்த நான் ஏதாவது பண்ணட்டும், கண்டிப்பா அயன் பாக்ஸ் வச்சு அவன் மூஞ்ச பொசிக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. இப்ப மறுநாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் அவர் வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காக போறாங்க. இப்ப பயங்கரமா ஓடி ஆடி வேலை செய்யறாங்க. அவங்க வைஃபை பயங்கரமா பாத்துக்கிறாங்க. இப்ப வைஃப்க்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு இப்ப கடைசியா இவங்க நினைச்ச பிட்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எங்க வீட்டுல கரண்ட் இல்ல, நீங்க சார் கிட்ட சொன்னா சரி பண்ணிடுவாரு அப்படின்னு சொன்னோம். சரி கண்டிப்பா சார் கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. அடுத்ததான் நமக்கு வினோத் அகர்வாலை காட்டுறாங்க. வினோத் அகர்வால் முன்னாடி இவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. வினோத் அகர்வால் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இவங்கள தப்பா பாக்குறாரு. ஹீரோயினுக்கும் தெரியுது, ஆனாலும் ஹீரோயின் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு சாப்பாடு நிறையவே கிடைக்கும். இவங்களுக்கு தேவையானது அவங்களே சமைச்சு சாப்பிடுறாங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல நமக்கு காட்டுறாங்க, சுஹேலை விசாரிக்க வருவாங்க. போலீஸ் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, பெல்ட்டை கலட்டுறாரு. உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சுஹேல் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. அடிக்க ஆரம்பிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல சவுண்ட் கேட்கும். இப்ப ஹீரோயின் பாத்துக்கிட்டே அங்க இருக்கிற போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல வந்து இந்த மாதிரி அவனுக்கு அடி விழும், கொஞ்ச நேரத்துல உனக்கும் அடி விழும், ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப முன்னாள் ஓனர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, இந்த லேடி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயின் வராங்க. அவங்க ஹீரோயினை பார்த்துட்டு கேக்குறாங்க, என்ன இங்க வந்துட்ட போல அப்படின்னு. ஆமாம்மா, கொஞ்சம் சம்பளம் அதிகமா தந்தாங்க, அதே மாதிரி இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நாளை பின்னுக்கு நீங்க பிரெக்னென்ட் ஆனா கூட நான் திரும்ப உங்ககிட்டே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த லேடியோட மூஞ்சே வாடிடுது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 10 வருஷமா குழந்தை இல்லை. அடுத்ததா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த லேடி குழந்தைய பிறந்து இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேணும்னே கண்ணீரை வர வச்சு அந்த குழந்தை கிட்ட விளையாடுற மாதிரி போறாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, வேற எதுக்குமே இல்ல, நல்ல பேர் எடுக்கிறதுக்காக. இந்த விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே தங்கச்சின்னு நல்லா கவனிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க கண்ணுல தண்ணி வர வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அது கொண்டு அவங்க தங்கச்சி பார்த்துருப்பாங்க. நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும் போது தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சுஹேல் கூட நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் போது, எதுவுமே பண்ணல, இந்த மாதிரி நீ எது கேட்குற, நீ தூங்கிக்கிட்டு தானே இருப்ப அப்படின்னு சொல்லும் போது, நான் எங்க தூங்குறேன், இந்த மாதிரி எனக்கு டிவி இருந்தா தான் தூக்கம் வரும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அதை தாண்டி என்ன கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில அந்த குழந்தைய பார்த்து எதுக்கு அழுந்தா அப்படின்னு சொன்னோம். எல்லாமே நடிப்பு தான், அவங்க என்ன குழந்தைய அக்கறையோட தான் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நீ நினைக்கிற. அந்த குழந்தைய கழுவி விடுறது, ட்ரெஸ் மாத்துறது, குளிப்பட்டுறது எல்லாமே நான் தான் பாத்துக்கிறேன். அதை வச்சு அவங்க விளையாட மட்டும் தான் செய்யறாங்க, அதை ஒரு பொம்மையா தான் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. மறுநாள் நமக்கு காட்டுறாங்க, வைஃப் வெளியே போயிருப்பாங்க. இப்ப ஹஸ்பண்ட் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகிட்ட கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வேலை செய்யறதுக்காக இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைய தொட்டில போட்டுட்டு ஹீரோயினை நோக்கி வேகமா ஓடுவார். ஹீரோயின் வந்து துணி காய போடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி கையெல்லாம் பிடிப்பாரு. இல்ல பரவாயில்ல, நான் மட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வேகமா மேல போயிடுவாங்க. உடனே இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைய கொஞ்சிறதுக்காக வருவாங்க. தங்கச்சியும் இருப்பாங்க. தங்கச்சி கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ நல்லா குழந்தைக்கு விளையாட்டு காட்டு அப்படின்னு திரும்பி மேல வராரு. இப்ப ஹீரோயின் வேகமா கீழே இறங்கிக்கிட்டு இருப்பாங்க. கால் வந்து செவத்துல இடிச்சிடும், அதனால வர ஆரம்பிக்கும். இரு நான் பாக்குறேன் அப்படி என்று இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே மேல ட்ரெஸ் எல்லாம் தூக்குறாரு. இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க சில விஷயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் இந்த விஷயம் எல்லாம் கவனிப்பாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டை விட்டு வந்துடுவாங்க. வந்து சுஹேல் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுஹேலும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. அவனை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல கரெக்டா வினோத் அகர்வாலே வந்துடுவாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட எத்தனை வாட்டிடா சொல்றது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் முறைக்கிறாரு, என்னடா என்னைய முறைக்கிற அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா அடின்னு அடிக்கிறாரு. இப்ப நிறைய பேர் கூடிடுவாங்க. நிறைய பேர் கூடினோடனே இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எப்ப பாரு பொண்ணுங்க கிட்டே பேசிக்கிட்டு இருக்கா, நானும் பல தடவை சொல்லி இப்படி அடிச்சா தான் கொஞ்சம் திருந்துவான், நாலு பின்னுக்கு ஏதாவதுனா யார் பாக்குறது அப்படின்ற மாதிரி மத்தவங்க கிட்ட சொல்றாரு. அவங்களும் சரிதான் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப கடைசியா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எந்திரிச்சு நிப்பான். எந்திரிச்சு இந்த சுஹேல் கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுல ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடு அப்படின்னு சொல்றாரு. சொன்னவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினும் வர சொல்லிடுவாரு. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அழுதுகிட்டே மாவு பிசைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு கரண்ட் வந்துடும். இப்ப அந்த குட்டி பொண்ணு இருப்பாங்க பாத்தீங்களா, தங்கச்சி, அவங்க வேகமா வராங்க. அக்கா கரண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இவங்க கிட்ட வராங்க. இவங்க அழுகுறத பார்த்து, இந்த அழுகை என்ன அழுகை, உண்மையான அழுகையா பொய்யான அழுகையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வா அப்படின்ற மாதிரி கெட்டு பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நமக்கு இப்ப பாட்டியில காட்டுறாங்க. பாட்டியில இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. வினோத் அகர்வால் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பழைய ஹவுஸ் ஓனர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க குழந்தை கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணு மை இருக்கு பாத்தீங்களா, எடுத்து குழந்தைக்கு வைப்பாங்க. இப்ப அவங்கள பேசுறதுனால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட குழந்தைய விட்டுடுவாங்க. அவங்களும் விளையாடிக்கிட்டே இருக்கும் போது இவங்க தூரத்துல இருந்து அந்த குழந்தைய
பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்ததா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு சுஹேல் வராரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி பாக்குறாரு. பார்த்தவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க நிறைய சரக்கு போட்டல் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு சரக்கு போட்டல ஆட்டைய போடுறாரு. சைலண்டா அங்க இருந்து கலண்டுக்கிறாரு. இப்ப கலண்டதுக்கு அப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லுடா, என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணல சார், அங்க இருந்து வந்து கரண்ட்டை மட்டும் தான் கட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் நமக்கு காட்டுறாங்க என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை விட்டு இறங்கி வந்துடுவாரு. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவர் அப்படியே திரும்பி பார்ப்பாரு. அங்க கரண்ட்டை கட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்ன தூக்கி எறிவாரு. அங்க கரண்ட் எல்லாம் கட் ஆகும். பாட்டி நேரத்திலேயே கரண்ட் கட் ஆகணும் அப்படின்ற மாதிரி வினோத் அகர்வால்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வைஃப் குழந்தை எங்கேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி குழந்தை எங்கேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. யார்கிட்டயுமே குழந்தை இல்லை. இப்ப வினோத் அகர்வால் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டே இருப்பாரு. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும் போது அங்க ஒரு குக்கர் இருக்கு. அந்த குக்கர் திடீர்னு கொதிக்க ஆரம்பிக்குது. அதுக்குள்ள இருந்து ரத்தமா வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரொம்ப கொடூரமா இருக்கு. அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. இப்ப இவங்க 2 பேருமே என்ன பண்றேன்னு தெரியாம இருக்காங்க. விசாரிப்பாங்க பாத்தீங்களா அவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க மேல மட்டும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல, அவங்க மேலும் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது முன்னாள் ஓனர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க உள்ள வந்தோடனே ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா இவ தான் இதை பண்ணிருக்கா என்ன மாட்ட வச்சுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா ஒழுங்கு மரியாதையா உட்காரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இவங்க 2 பேருமே உட்கார வச்சுட்டு இவங்க வெளியே போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா இவங்க 2 பேர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காங்க பாத்தீங்களா வேகமா உள்ள வந்து ஒரு ஹீரோயின் கிட்ட உட்காருவாரு. ஹீரோயின் கிட்ட பேச மாட்டாரு. தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா அந்த தங்கச்சி கிட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய பேக்க காட்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த தங்கச்சியும் பேக்க தர அதுக்குள்ள கிளிப்பு இருக்கு பாத்தீங்களா அது இந்த கிளிப்பு பொம்மையை வச்சு தானே அந்த குழந்தை கூட விளையாடிக்கிட்டு இருந்த அப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்க அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அது குழந்தை இல்ல பொம்மை அப்படி மொத்தத்துல நாமளே புரிஞ்சுக்கணும். அந்த குக்கர்ல வச்சது குழந்தை வேற யாருமே இல்ல இந்த குழந்தை தான் அக்கா சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா அந்த விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணிருப்பாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.